பரலோக ராஜ்யத்தில் ஒரு மனிதன் பிரவேசிக்க ஏராளம் பிரமாணங்களை கர்த்தர் வேதத்தில் தந்திருக்கிறார். அதிலே மிக முக்கியமான ஒன்று, ஆண்டவருடைய வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள்தான் தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறார்கள். வாழ்க்கையில் தவறுகளும் தப்பிதங்களும் விழுகைகளும் சறுக்கல்களும் வரலாம். ஆனால் அவைகளை சரி செய்து கொண்டு நம்மை தேவராஜ்யத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்துவதற்கு தான் கூட்டங்களை தந்திருக்கிறார். நமக்கு தருணங்களை தருகிறார். நமக்கு கால வகையறைகளை நீட்டி தருகிறார். கிருபைகளை தாராளமாக தருகிறார். இவைகளை எல்லாம் ஒரு மனிதன் புறக்கணித்து சரிப்பட வேண்டிய இடங்களில் சரிப்படாமல் அந்த மனிதன் மாறிப்போய் தன் ஓட்டத்தை தோல்வியை சந்தித்து முடியும் பொழுதுதான் அவன் நரகத்துக்கு பாத்திரவானாய் மாறுகிறானே தவிர, ஆண்டவர் கொடுக்கிற காலகட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வருகிற குறைவுகளையும் தவறுதல்களையும் பரிசுத்த குறைச்சல்களையும் சரிப்படுத்தி கொண்டால் அந்த மனிதன் நித்திய ஜீவனை அடைவது உண்மையாக காணப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற குறைவுகளை கவனிக்கிறார். தவறுகள் வரக்கூடாதுதான். வேதத்தில் 1-2 காரியங்களை உங்களுக்கு காண்பித்தால் புரியும். ஆண்டவர் நமக்கு தருணம் தருகிறார் சரியாகுவதற்காக. அவைகளை உதாசீனப்படுத்துகிறவர்கள் தான் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை முதலாவது நீங்கள் வாசியுங்கள். ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கால கெடு எப்படிப்பட்டது அதை முதலாவது சிந்தியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனமும் 23வது வசனம் வரையிலும் 20லிருந்து 23 வரையிலும் தியத்தீரா சபையில் காணப்பட்ட ஒரு ஸ்திரீயை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை வாசிக்க கேட்போம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நல்ல கவனிக்க வேண்டிய வார்த்தை. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கடை ஆக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் எனக்கு விளங்குச்சின்னு சொன்னவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யேசபேல் என்கிற ஸ்திரீயானவள் சபைக்குள்ள இருந்தவளா சபைக்கு வெளியே இருந்தவளா? சொல்லுங்க, நீங்க பேசுங்க. சபைக்கு உள்ள இருந்த ஆளா சபைக்கு வெளியே இருந்த ஆளா? வசனம் படிச்சீங்கல்ல, சொல்லுங்க. சபைக்கு உள்ளயா சபைக்கு வெளியேயா? சபைக்கு உள்ள. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 குரூப்புக்கும் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. அந்த ஸ்திரீக்கும் மனம் திரும்ப தருணம் கொடுக்கிறாரா, அவளோடு தவறு செய்த மனிதர்களுக்கும் மனம் திரும்ப தருணம் கொடுக்கிறாரா? தேவன் தப்பிதங்களை கண்ட உடனே அவர்களை அழிப்பது இல்லை, மாறாக அவர்கள் மனம் திரும்பும்படியாக அவர்களுக்கு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். மனம் திரும்பாமல் போனால்தான் கெட்டு போகிறார்களே தவிர, மனம் திரும்பினால் கர்த்தர் அவர்களை குணமாக்குகிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ராத்திரியிலும் வசனங்கள் எதற்காக? நல்லா கவனிக்கணும். சில
நான் சில வசனங்களை கொஞ்சம் அழுத்தி பேசுகிறதுனால வித்தியாசமா யோசிப்பாங்க. ப்ளீஸ் நான் பேசுகிறத கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். வசனங்களை உங்களை பார்த்து பேசுகிறதினால் நீங்கள் குற்றவாளிகள் என்று உங்களை தீர்ப்பதற்காக கர்த்தருடைய வசனங்களை உங்களுக்கு நேராக நாங்கள் பேசுவதில்லை. உங்களை குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கு நாங்கள் யார்? உங்களை நல்லவர்கள் என்றோ குற்றவாளிகள் என்றோ தீர்க்கும் அதிகாரம் எங்கள் கையில் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வசனங்களை உங்களுக்கு காண்பித்து தராவிட்டால் ஆண்டவர் எங்களிடத்தில் கணக்கு கேட்பார் என்கிற ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா மனிதனையும் கேட்டுக்கு விளக்குவதற்கு தான் வசனங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமே தவிர உங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறதற்காக அல்ல. இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வசனங்களை கேட்கிறவர்கள் இவங்க எல்லாம் சரியா நம்மளை பார்த்து சொல்றாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு தேவ மனிதன் இவ்விதமாய் தன் புத்தகத்தில் எழுதியிருந்தார். ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி பண்ணி திருந்துவான், ஒரு விசுவாசி பிரசங்கம் கேட்டு கேட்டு திருந்தும் என்றார். நீங்களும் நானும் மனிதர்களாக வாழ்கிறவர்கள். ஆமான்னு சொல்றோம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது எந்த தேவ மனிதனானாலும் சரி, மனிதனாய் வாழ்கிறவன், மனிதனாய் வாழ்கிற எந்த மனிதனுக்குள்ளும் குறைவுகள் கட்டாயம் இருக்கும். இதை ஒத்துக்கொள்ளுகிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மனித தன்மையை உணராதவர்கள் தான் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். அது சாத்தானுடைய ஆவி. நம்மில் யாரும் பூரணர்கள் அல்ல. நம்மை பூரணமாக்குவதற்கு தேவன் வசனங்களை கொண்டு நம்மை உருவாக்குகிறார். அல்லேலூயா. கிருபை நமக்கு கிடைப்பதாக ஆண்டவர் நமக்கு தருணங்களை தருகிறார். இந்த ராத்திரி கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் நாம் பிளவுபட்டிருக்கிறோம், எந்தெந்த இடத்தில் நாம் சரியில்லாமல் இருக்கிறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் அறிகிறார். ஜீவனை எதற்காக தந்திருக்கிறார் தெரியுமா? இந்த கூட்டத்தை எதற்காக தந்திருக்கிறார் தெரியுமா? உன் தப்பிதத்தின் நிமித்தம் உன்னை கண்டித்து தள்ளுவதற்காக அல்ல, உன்னுடைய தப்பிதங்களை திருத்தி கொள்ளும்படியாக தான் கர்த்தர் இந்த கூட்டங்களை தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனத்தை தேவனுடைய மனிதனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். அதையும் நீங்க கொஞ்சம் வாசித்து கவனித்து பாருங்கள். 2வது அதிகாரம் அதனுடையதான 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க கர்த்தருடைய வேதத்தில். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படிக்கு உன்னை ஏவுகிறது என்று நீ அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. அப்போ 4வது வசனம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வசனம். ஆண்டவர் ஏன் நம்ம மேல் பொறுமையா இருக்கிறார்? ஏன் நீடிய சாந்தமாக இருக்கிறார்? ஏன் நம்மேல் தம்முடையதான தயவை அதிகமாக விளங்க பண்ணுகிறார் என்றால் ஒரே காரணம்தான், நீங்களும் நானும் குணப்படும்படியாக. ஆண்டவராலே நம்முடைய தப்பிதங்களை கண்டவுடனே ஒரு நொடி பொழுதில் நம்மளை நிக்கிரகம் பண்ண கர்த்தரால் முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் எத்தனையோ விஷயம் தேவன் அப்படி செய்திருக்கிறார். தாத்தான் அபிராம் என்கிறவருடைய கூட்டம், கோராகினுடைய கூட்டம், மிரியாம் ஒரு தடவை மோசையை ஏற்று பேசினார், உடனடியாக நியாய தீர்ப்பு, இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதிக கிருபையை நமக்கு தேவன் தர காரணம், நம்மில் ஒருவர் கூட கெட்டு போகாமல் அத்தனை பேரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த ராத்திரி வேளை பேசப்படுகிற வசனம் எதற்கு என்று புரிந்தவர்கள் இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நாம் இங்கே ஒன்றாயிருக்கிறது போல் மகிமையின் ராஜ்யத்திலும் ஒன்றாயிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கொஞ்சம் கூட அழுத்தி சொல்றேன், மகிமையின் சபையில் ஒன்றாயிருப்பது போல மகிமையின் ராஜ்யத்திலும் ஒன்றாயிருக்க கிருபை தருவாராக. கரம் தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே சந்தோஷமாய். ஆமென். கர்த்தர் நல்லவர். Praise be to God. இந்த இரவிலே நாம் கர்த்தருடைய நல் வார்த்தைகளை கொஞ்ச நேரம் கேட்ப கர்த்தர் நமக்கு கிருபை தந்தருள்வாராக. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நாம் இந்த ராத்திரி ஒரு பொக்கிஷத்தை கூட நாம் சிந்திக்க ஆண்டவர் நம்மோடு கிருபை பாராட்டுவாராக. வாசிக்க கேட்போம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமையை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். அப்படியானால் இந்த இரவு நான் ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து உங்களுக்கு பேசுகிற ஆண்டவருடைய செய்தி மண்பாண்டத்தில் பெற்றிருக்கின்ற பொக்கிஷம் அல்லது பெற வேண்டியதான பொக்கிஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மண்பாண்டத்திலே பெற வேண்டிய பொக்கிஷம் என்ன? ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் மண்பாண்டமாகிய சரீரத்துக்குள் தந்திருக்கிற பொக்கிஷம் என்ன? இன்றைக்கு பொக்கிஷங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். பொக்கிஷங்களை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சையாக தேட கர்த்தர் கிருபை தந்தருள்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மனிதனுடைய சரீரம் மண் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடையதான ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 103ஆம் சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்தை பார்த்தால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய உருவம், வாசிங்க, நம்முடைய உருவம் இன்னது என்று அறிவார், நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். ஆண்டவருடைய வேதத்தில் இன்னும் நம்ம வாசிக்கும் பொழுது 119ஆம் சங்கீதம் 25வது வசனத்திலே நம்முடைய ஆத்துமா இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறதா. வாசிக்க கேட்போம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 146ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை கவனித்தால் மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த கடைசி கிரியை அங்கே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவனுடைய யோசனைகள் அழிந்து போகும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரசங்கி 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. கர்த்தருடைய வசனங்களை திறனாய் நாம் கொண்டு வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிற ஒரு ரகசியம், நம்முடைய சரீரம் ஒரு மண் பாண்டமாக இருக்கிறது, மண் பாத்திரமாக இருக்கிறது.
ஆமென். இன்றைக்கு நமக்கு சதையாக தெரிகிறது, ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இது ஒரு மண்பாண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே இது மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்திலே ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற இந்த மண்பாண்டங்களிலே ஆண்டவர் சில பொக்கிஷங்களை தந்திருக்கிறாராம். என்னுடைய அறிவுக்கு ஒரு 8 விதமான பொக்கிஷங்கள் இந்த சரீரத்துக்குள்ள கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த 8ஐயும் இப்ப பேச என்னால முடியாது. ஆகிலும் ஒரு சிலரை ஆகிலும் உங்களுக்கு பேசுவதற்கு பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தந்தருளுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் சரீரத்தில் வேணும்னு ஆசைப்படுறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஒன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்ன? இந்த சரீரத்திலே பொக்கிஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயம். உலகத்தில் சிலருக்கு கிடைக்காத அரிதான பொருள், அதுதான் பொக்கிஷம் என்று சொன்னேன். மனிதனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியது பொக்கிஷம் என்று சொன்னேன். ஆக இன்றைக்கு சிந்தித்துக் கொள்ளுங்கள். உலகத்திலே கிடைக்காததும் உலகத்தால் பெற்றுக்கொள்ள முடியாததுமான அரிய ஒரு காரியம் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பெயர் பொக்கிஷம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் என்ன பொக்கிஷங்களை எல்லாம் தருகிறார்? வாசிக்க கேட்போம். முதலாவது, லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனம். கர்த்தருடைய கிருபை ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. வாசிக்க கேட்போம். தமிழ்ல அவஸ்தாவே ஒருக்கா கூட வாசிங்க பார்க்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாள் என்றார். கவனிங்க, சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கிருபை பெற்றவளே வாழ்க. என்ன பெற்றவளே? நல்லா சொல்லுங்க. என்ன பெற்றவளே? கிருபை பெற்றவளே. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிருபை மட்டுமல்ல, கிருபையின் மேல் கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறாராம். வாசிக்க கேட்போம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் என்ன பெற்றிருக்கிறோம்? கிருபை பெற்றிருக்கிறோம். அப்ப கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கிருபையையும் கொடுக்கிறார், கிருபையின் மேல் கிருபையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நாம் ரட்சிக்கப்பட்டது கிருபை. அன்றோடு அந்த கிருபை முடிந்து போகவில்லை. மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் தப்பிதங்கள் வரும் பொழுது மறுபடியும் நம்முடைய பாவங்களை, நம்முடைய குறைவுகளை கிருபையினால் கர்த்தர் மறுபடியும் மன்னிக்கிறார். கிருபையின் மேல் கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் பைபிள் சொல்கிறது, அவர் அளவில்லாமல் கிருபையை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கிருபை எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது. கிருபையை உலகத்திலே ஒரு மனிதன் தேடி எந்த கடையிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்திலே எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கிருபை என்கிற ஒன்றை உங்களால் வாங்கிக் கொள்ள முடியாது. இன்னும் ஆழமாய் சொல்கிறேன், கிருபை என்றால் என்ன என்று இதுவரைக்கும் யாருக்கும் சரியாய் தெரிவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய பெரிய தியாலஜியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய டாக்டரேட் முடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா கிருபைன்னா என்னன்னு கேட்டா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் சொல்லுகிறார்கள், இல்லையா? ஆமென். தியாலஜி படிச்ச எல்லாருக்கும் தெரியும், கிருபைன்றது இதுதான் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மகிமை பொருந்திய ஒன்றுதான் தேவனுடைய கிருபை. ஆனா ஒன்னு சொல்லட்டா, வாழ்க்கை முழுவதும் இயங்குவது அந்த கிருபையினால இயங்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சொல்றாங்க. கிருபை என்பது தகுதி இல்லாத மனிதனுக்கு தேவன் பாராட்டுகிற தம்முடைய இரக்கத்துக்கு பெயர் கிருபை என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது, அனுபவிக்கிறதற்கு தகுதி இல்லாத ஒருவனை அனுபவிக்கும்படியாய் சில நன்மைகளுக்குள் கொண்டு போவது கிருபை என்று சொல்லுகிறார்.
வாழ தகுதியில்லாத ஒருவனை வாழ வைக்கும்படி வெளிப்படுகிற தேவனுடைய பேரன்பு கிருபை என்று சொல்லப்படுகிறது என்கிறார்கள். எப்படியாயிருந்தாலும் கிருபை என்கிற ஒன்று தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஒன்று. ஆண்டவருக்கு பெயர் அவர் சகல விதமான கிருபைகளும் பொருந்தினதான தேவன். நல்லா கவனிக்கணும், கிருபை என்பது ஒன்றல்ல, கிருபை பல விதங்களில் வெளிப்படுகிறது. எப்படி விசுவாசம் என்பது ஒரு மரத்தின் பல கிளைகளாக இருக்கிறது போல கிருபையும் ஒரு மரத்தினுடைய பல கிளைகளாக இருக்கிறது. அதை குறித்து உங்களுக்கு இன்றைக்கு நான் பேச போகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் கிருபை பெற்றிருப்பது இந்த உலகத்தில் மகா பெரிய பாக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கிருபை பெற்றிருக்கிறது பெரிய பாக்கியம். சொல்லுங்க, கிருபை பெற்றது பெரிய பாக்கியம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சம் கூட அழுத்தி சொல்றேன். உலகத்திலே மகா பெரிய பணக்காரர்களுக்கு கிடைக்காத கிருபை அற்பமான மனிதர்களாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது. உலகத்தில் பெரிய பெரிய அழகுள்ளவர்களுக்கு கிடைக்காத கிருபை ஆமென் லட்சணம் இல்லாத நமக்கு கிடைத்திருக்கிறது. உலகத்தில் பெரிய பெரிய அந்தஸ்து உள்ளவர்களுக்கு கிடைக்காத கிருபை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது. பெரிய பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டி உண்டாக்கினவர்களுக்கு கிடைக்காததான கிருபை ஓலக்குடிசையில் வாழ்கிறவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ராத்திரி சொல்லுகிறேன், கிருபை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். கை கொட்டி கர்த்தரை துதிக்கணும். நீர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. கிருபை பெற்றவன் ஏன் பாக்கியவான், கிருபை பெறாதவன் ஏன் நிர்பாக்கியவான் என்பதை இன்றைக்கு புரிய போகிறாய். கிருபை பெற்றவர்கள் ஆண்டவருடைய மகிமையான பொக்கிஷத்தை உங்கள் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவர் அந்த பொக்கிஷத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். அது மகா பெரிய பாக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா தாவீது ராஜா ஆத்துமாவை பார்த்து பேசும் பொழுது, நீ மறக்க கூடாத நிறைய காரியம் உண்டு, அதுல ஒரு காரியம் நீ மறக்கப்படாது. என்னன்னா, அவர் உன்னை கிருபையினால முடிசூட்டினார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆத்துமாவே, அவர் செய்த சகல உபகாரத்தை என்ன செய்யாத, மறக்காத அப்படின்னு சொல்லிட்டு 103:5 சொல்றார். அவர் உன் வாயை நன்மையினால், வாசிங்க வாசிங்க, 103:5, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனத்தை கூட வாசிங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன செய்கிறாரா, முடிசூட்டுகிறாரா. அப்போ கிருபைய ஒரு கிரீடத்தை போல ஒவ்வொரு மனிதனுடைய தலையிலும் கர்த்தர் வைக்கிறாரா. இந்த ராத்திரி உங்கள் தலை மற்றவருடைய பார்வைக்கு அற்பமாய் தெரியலாம். இந்த ராத்திரி சொல்லுகிறேன், உங்கள் தலை கர்த்தருடைய பார்வையில் கிரீடம் வைக்கப்பட்ட தலையாக இருக்கிறது. கைத்தட்டி கர்த்தரை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ராஜாக்களாக மாற்றி அபிஷேகித்து வைத்து தம்முடைய கிரீடமாகிய கிருபையை உங்கள் தலையின் மேல் வைத்திருக்கிறார். உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் கிருபை பெற்றவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தருடைய மகிமையான ஐஸ்வர்யம் உங்களுக்குள் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த ராத்திரி ஆமென், விலை கொடுத்து வாங்க முடியாத அந்த தேவ கிருபையை இலவசமாய் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அது நம்முடைய மண் பாண்டங்களுக்குள் இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் ஒரு பெரிய பொக்கிஷசாலை. ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிருபையை பொக்கிஷம்னு சொல்றேன்னா, இந்த மண்பாண்டத்தில் கிருபை பொக்கிஷமாய் இருப்பதற்கு காரணம் என்னன்றதை சொல்றேன். கிருபை பெற்றவனுக்கும் கிருபை பெறாதவனுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை இந்த ராத்திரி நீங்க புரிந்து கொள்ள போகிறீங்க. ஒன்று, இந்த உலகத்தில் நம்முடைய பிராணன் நிலைத்திருப்பதற்கு காரணம் கர்த்தர் பாராட்டுகிற பெரிய கிருபை. ஆதியாகம புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 19:19 வசனம். உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்ததே,
என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உயிரோட இருப்பதே கிருபையினால. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உயிரோடு இருப்பதே கிருபையினால. எத்தனை ஆக்சிடென்ட் வந்திருக்கு, எத்தனை போராட்டம் வந்திருக்கு, எத்தனை பலவீனம் வந்திருக்கு, எத்தனை மரண கண்ணிகள் வந்தது, எத்தனை மந்திரவாதிக்க போராட்டம், எத்தனை பிள்ளை சூனியக்காரனுக்கு போராட்டம், எத்தனை குரூப்பிசத்தினுடைய போராட்டம், எத்தனை பேர் உன்னை எதிர்க்கிறதற்கு உன்னை அழிக்கிறதற்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடுவிலே இந்த ராத்திரியிலும் நீ உயிரோடு நின்று கொண்டிருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. உனக்குள்ள இருப்பதினால கையை தட்டி கிருபை பெற்றுக்கொள். இந்த ராத்திரி பெற்றுக்கொள். உன்னமாலா ஹத்தனமா கமாரியா. இதுவரையிலும் கிருபை பெறாத ஜனம் இங்கே இருந்தால் இந்த ராத்திரி அந்த கிருபை உன் மேல வருவதாக, கிருபை பெறுவதாக. பலவீனங்களின் நடுவில் உன்னை உயிரோட வச்சிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. போராட்டத்தின் நடுவில் உன்னை உயிரோட வச்சிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. சத்துருக்களுக்கு முன்பே உன்னை உயிரோட வைத்திருப்பது ஆண்டவருடைய பெரிய கிருபை. கைதட்டி கர்த்தரை உயர்த்தி இன்னும் துதிக்கணும், இன்னும் துதிக்கணும். சகோதரர்கள் பக்கத்தில் நல்ல கைதட்டி நல்ல வாயை திறந்து எனக்கு கிருபை பாராட்டினது உம்முடைய கிருபை. வேலை ஸ்தலத்தில் எத்தனை ஆபத்து வந்தது, அத்தனை ஆபத்திலும் உன்னை உயிரோட வச்சிருக்கிறது தேவனுடைய பெரிய கிருபை. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. என் பிராணனை காத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். என் உயிர் மூச்சு ஆமென் நிலைத்து நிற்கும்படி கிருபை பாராட்டி கொண்டிருக்கிற கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொரோனா வந்த பிறகு உயிரோடு இருப்பது கிருபை. ஆமென். சத்தமா வரணுமே. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்கு வந்தது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாததுனால கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்து வீட்டுக்கு வந்தது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாததுனால கிடையாது, கிருபை வெளிப்பட்டதினால நம்ம வீட்டுக்கு வரல. சிலருக்கு வந்த பிறகும் லங்ஸ பாதுகாத்து விடுதலை தந்தாரு. கைதட்டி துதிக்கணும், துதிக்கணும். நாம இந்த சும்மா மெதுவா தட்டப்படாது, சத்தமா தட்டணும். உணர்வு வந்தா உடனே ஆண்டவரை துதிச்சிடணும். உள்ளத்துல எழுப்பு வந்தா உடனே கர்த்தரை துதிச்சிடணும். யோசிக்கப்படாது. நல்ல வாயை திறந்து ஆமென், ஆமென். யோசித்து பார். டாக்டர் இனி பிழைக்க மாட்டாய் என்று உனக்கு சர்டிபிகேட் தந்து வருஷம் 10 ஆயிற்று, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாய். காரணம் கர்த்தர் உன் பிராணனுக்கு அதிபதி. அவருடைய கிருபை உன் பிராணனுக்காக வெளிப்படுமானால் உன் பிராணனை கர்த்தர் காப்பது நிச்சயம். கிருபையினால் உன் பிராணனை காக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நிறைய விசுவாச மக்களுக்கும் இருக்கும். ஆமென். எல்லாருக்கும் இருக்கும். சொல்றேன். ஆமென். சீரியஸ் ஆகி ஐசியூல கொண்டு போட்டுட்டு அவ்வளவுதான் சோலி முடிஞ்சதுன்னு இருக்கும் பொழுது விசுவாசிகள் ஒரு பக்கத்தில் கர்த்தாவே காப்பாற்றும் காப்பாற்றும் ஜெபிப்போம். டாக்டர் சொல்லுவாங்க நோ ஹோப். என்ன ஹோப்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நோ ஹோப். கடைசியில் சொல்லுவாங்க நாங்க படிச்ச வித்தை எல்லாம் பார்த்தாச்சு, இனி உங்க தெய்வத்தை என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. அவங்களுக்கே தெரியுது உயிரை கொடுக்கிறதுக்கு யாரால தான் முடியும். சத்தமா சொல்லுங்க, தெய்வத்தால தான் முடியும். நான் சொல்லட்டா, மருத்துவர்கள் நோ ஹோப்னு சொல்ற இடத்துல நோவை மட்டும் வெட்டிட்டு ஹோப்பை மட்டும் வச்சிருக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கலாம்ல. ஆமென், 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 ஆமென். வாழ்க்கையில எத்தனை இன்னல்கள். இன்னும் சொல்றேன், இன்னும் சொல்றேன். வாழ்க்கையில சில போராட்டம் வந்த உடனே நானே சாகணும்னு நினைச்சிருக்கேன். ஆகிலும் சாக விடாதபடி காத்துக் கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆமென். நான் சாகணும்னு நினைச்ச நேரத்தில் கர்த்தர் என்ன சாக விட்டிருந்தோம். இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்ம உயிரோட இல்ல. நிச்சயமா சொல்றேன், நம்மில அநேகர் இன்னைக்கு உலகத்தில் இல்ல. நம்மை உயிரோட வைத்திருப்பது, நம்மை வாழ வைக்கும்படி நம்மேல் கிருபை பாராட்டின கர்த்தருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் சாகணும்னு நினைச்ச நேரத்தில் கர்த்தர் சாக விட்டிருந்தா இந்த உலகத்துல நான் இன்னைக்கு கிடையாதுன்னு உண்மையை ஒத்துக்கொள்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 90% விக்கெட் பத்திலா கிளீன் போல்டு. ஆமென். 90%. நானும் இருக்கேன் உங்க கூட்டத்தில்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்ம பிரசங்கம் பண்ண நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எலியாவை மாதிரி, ஆண்டவரை போதும், ஊழியம் செஞ்சதெல்லாம் போதும், வாழ்ந்ததெல்லாம் போதும், 2 பிள்ளை இருக்கிறது நினைவு இருக்காது, நமக்கு குடும்பம் இருக்கிறது நினைவு இருக்காது, ஒண்ணும் கிடையாது, அவன் எக்காடு கட்டி போனா நமக்கு என்ன, நம்ம சோழி முடிஞ்சா போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை பார்த்து போடா லூசு, உனக்கு உன் திட்டம் ஒன்றும் தெரியாது, உனக்காக நான் வச்சிருக்கிற ஒரு காரியமும் உனக்கு வழங்காது, நான் உன்னை ஏன் இந்த பாதையில் நடத்திட்டு வரேன்னு உனக்கு தெரியாது, உனக்கு பின்னால இருக்கிற மகிமை என்னன்னு உனக்கு தெரியாது. ஆக நீ பைத்தியக்காரன மாதிரி ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னா எடுத்துக்கொள்ள போறதில்லை, மாறாக உன்னை பலப்படுத்துகிறதுக்கு தூதர்களை அனுப்பி, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி, தம்முடைய வல்லமை அனுப்பி உன்னை பலப்படுத்தி மறுபடியும் உன்னை ஓட வச்சு உன்னை உயிரோட காத்து எந்த இடத்துல சாகணும்னு நினைச்சாயோ அதே இடத்துல சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தி உன்னுடைய தலையை உயர்த்தி உன்னை வாழ வைக்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபை எத்தனை அதிகமான கிருபை! ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. மந்திரவாதி மந்திரம் பண்ணி நம்மளை சோலி ஒதுக்கிடலாம்னு நினைச்சான், ஆண்டவரோ அவன் பண்ணின மந்திரத்தை அவனுக்கு நேரா திருப்பி விட்டு நம்மளை காப்பாற்றி வச்சிருக்கிறார். உண்மைன்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மந்திரவாதிக்கு இஷ்டத்துக்கு விட்டு கொடுத்தா நம்மில நிறைய பேர் இல்ல, நிறைய பேருக்கு மனைவிமார் இல்ல, நிறைய பேருக்கு கணவன்மார் இல்ல, நிறைய பேருடைய பிள்ளைகள் இல்ல, எல்லாம் சோலி முடிஞ்சு எப்பயோ மண்ணுக்குள்ள போயிருக்கோம். இன்று வரையிலும் உயிரோடு நிலைத்திருப்பதற்கு காரணம் கிருபை பாராட்டுகிற தெய்வம் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர்தான் சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் நான் வாய்க்க பண்ணுவது இல்லை. இந்த ராத்திரியும் உன்னை அழிக்கும்படி போடப்படுகிற திட்டங்கள் உனக்கு விரோதமாய் பலிப்பதில்லை. உன்னை அழிக்கும்படி கிரியை செய்கிற எந்த மனிதனும் தன் பக்கத்தில் ஜெயத்தை பெற்றுக் கொள்வது இல்லை. கர்த்தர் உன் பட்சத்தில் உன் பிராணனை காக்கும் கிருபையை உனக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறது வரைக்கும் நீ வாழ்வது நிச்சயம். Yes, hallelujah, hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் ஆழமா வந்து சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்ல பாடி பில்டப் பண்ணி வச்சிருக்கிறவன் அப்படின்னு போய் சேரும்போது விளங்கல்லன்னு நினைக்கிறேன், விளங்கல்லன்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தொப்பை இருக்காது, ஒன்றும் இருக்காது, பிளாட்டாக வச்சிருப்பான். கையை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும், இமயமலை ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், டிஷர்ட் எல்லாம் போட்டோம்னா இருவிட்டு நிற்கும். நம்மளை பார்த்தா மசிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சுள்ளி கம்பை வச்சு விட்ட மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்தா கையெல்லாம் அப்படி ஆக்கமும் ஊக்கமும். அப்பா ஆமாம், நின்னா அப்படி போஸ்ட் தூணு நின்ன மாதிரி நிமிந்து நிற்பணும். அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. தோத்திரம் நம்ம நினைப்போம், நல்ல தீர்க்காயசோட என்ன செய்வான், வாழுவான். நம்ம பயங்கர எக்ஸசைஸ், இவனுக்கு அட்டாக் என்ன செய்யாது, வரவே வராது. கொலஸ்ட்ரால் ஒண்ணுமே வராது அப்படின்னு நினைப்போம். 5 மாசத்துக்கு பிறகு எவனாவது ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருப்பான், ரெஸ்ட் இன் பீஸ் மச்சான். விளங்கல்ல, விளங்குனவங்க சிரிக்கிறாங்க, மற்றவங்க சும்மா இருப்பாங்க. ரெஸ்ட் இன் பீஸ் மச்சான். உடனே அவனை பத்தி தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் ஃபீல்டுலையோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ஃபோன் பண்ணி, எப்படிடா எப்படிடா, அது தெரியலடா, நேற்றுக்கு ராத்திரி பிரியாணி தின்னுட்டு படுத்தானா, காலையில் ஆளு ஏழும்பல்ல. நான் இப்ப சொன்னதை புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆள் எப்படிப்பட்டவன், நல்ல பாடிய, அதாவது ஜிம்முக்கு போனா அவங்களுக்கு தெரியும், கார்டியாக்குன்னு ஒன்று உண்டு, லெக்குன்னு ஒன்று உண்டு, ஆர்ம்ஸுக்குன்னு ஒன்று உண்டு. எல்லாத்துக்கும் எக்ஸசைஸ் தனித்தனியா வச்சிருக்கிறாங்க, தனித்தனியா. எவ்வளவு பத்திலாம் மனுஷனுக்கு மூளை எது எதுக்கு எப்படி எப்படி எக்ஸசைஸ் போடணுமோ போட்டு பாடியை ஹெல்த்தியா வச்சிருக்கணுமா. ஆண்டவருக்கு தோத்திரம். நம்ம ஜிம்மு பக்கம் எட்டி பார்த்ததே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஆரோக்கியமான சரீரம் இல்லை. சுகரு இருக்கு, பிரஷரு சத்தமா சொல்லுங்க இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, காலு வீக்கம் இருக்கு, நரம்பு வலி இருக்கு, மண்ட வலி இருக்கு. ஆமா, இப்படி சொல்லிட்டே போகலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அட்டாக்குன்னா அட்டாக்குக்கே ஸ்டஃப் கொடுத்து 7 அட்டாக்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஸ்ட்ரென்த் பத்தாதுன்னா அடுத்த ஸ்ட்ரென்த் உள்ள வச்சிருக்கு. எப்படி வச்சிருந்தாலும் யாரெல்லாம் உள்ள இருந்தாலும் பிராணன் போகாதபடி கிருபையை தந்து பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்க்கிறதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டி வைத்திருக்கிறது. எத்தனை அதிகம் பாக்கியம் என்று புரிந்து கொள்கிறவர்கள் இப்போ வாயை திறந்து நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் எனக்கு பாராட்டுகிற கிருபை எவ்வளவு பயங்கரமானது, என் பிராணனை காக்கிற கர்த்தருடைய கிருபை, என் ஆரோக்கியத்தினால என் சரீரம் வாழல, என்னுடைய கவனத்தினால என் சரீரம் வாழல, நான் ஃபுட் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால என் சரீரம் வாழல, நான் பாதுகாப்பாய் நடந்து போய் கொண்டு வருகிறதினாலே ஆமென், நான் வாழவில்லை, என்னை வாழ வைப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஒழுங்கா வண்டி ஓட்டுனதுனாலயா உயிரோட இருக்கோம்? நம்ம சேஃபா டிரைவ் பண்ண ஆட்களா? அதுவும் இந்த காலத்தில் ஓட்ட முடியாதப்பு. நமக்கு விரோதிகளே இவங்க தான். விளங்குச்சின்னு நினைக்கிறோம். ஆரோக்கியமான சரீரம் உள்ளவன் வேகமா போய் விழுந்தாலே 12 துண்டா முறிஞ்சிருது எலும்பு. இவைய நின்ன காத்துக்கு ஒரு ஆட்டினாலே 12 துண்டா முறிவணும். ஆனா போற போக்க பார்த்தா 70 60 80 அங்க லாரிய காணணும் சொல்லி முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ், சகோதரிகளுக்கு சொல்றேன். வண்டி ஓட்டினா கவனமா ஓட்டணும். ரொம்ப பெரிய வீராப்பு காட்டிட்டு ஓட்டுன 100ல் போய் 108ல் வர வேண்டியது இருக்கும். சரிதானா? 100ல் போயிட்டு பரவு. சிலருக்கு பாட்டும் பாட வேண்டியது வந்துடும். பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் வெளிப்படையா தான் சொல்றேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் காக்கிறவர். அதுக்குன்னு லிமிட்டை கிராஸ் பண்ணி போனா அனுபவிக்க வேண்டியதுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் காக்கிறார். உன்னை யாரு அளவில்லாம போய் சொன்னது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புத்தி வரணும் சொல்லிட்டேன். அதுலயும் இந்த சின்ன பிள்ளைகள் ரொம்ப மோசம். தகப்பு மரம் தாய் மரம். மக்களே மெதுவாப்பா, சும்மா கிடைக்கப்பா, பயந்து சாவாதுங்க, பயந்து சாவாதுங்க. விழுந்த பிறகு பேங்கில் கிடக்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஆராகம் கொண்டு கொடுக்குது. மாமனாரா கொண்டு வருவாரு, நம்ம தான் கொடுக்கணும். அல்லேலூயா. விளங்கினவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கட்டப்பட்டு உண்டாக்கி பகல்ல வெயில்ல கிடந்து சாவாம செத்து 1000 500 பேங்க்ல சேர்த்து ஆண்டவருக்கு தோத்திரம் பிள்ளைக்கு எதிர்காலத்துக்கு ஆகுமேன்னு சேர்த்து வச்சதெல்லாம் ஜெயசேகரன்லையும் அங்கேயும் இங்கேயும் கொண்டு கொடுக்கிறதுக்கு புத்தி வந்ததுன்னா தோத்திரம். இப்ப உள்ளவனுக்கு ஒன்னும் மண்டையில என்ன செய்யாது யாராது. இப்ப உள்ளவனுக்கு விளையாட்டு என்ன தெரியுமா? 2.5 லட்சத்துக்கு பைக் வாங்கி தராட்டா செத்துருவேன். எப்படி பைக் வாங்கி தராட்டா செத்துருவேன். வெளிப்படையாத்தான் பேசுறேன். அப்படி எவனாவது மிரட்டுனா எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்றேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் 2 பைக் வாங்கி தராட்டா செத்துருவேன்னு சொல்லி அம்மத்தேடா அவன்கிட்ட தெளிவா சொல்லு, தயவு செய்து சாவு, தயவு செய்து சாவு. ஏன்னு கேக்குறீங்களா? 2.5 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்தாலும் ஒரு வாரத்துல சாவதான் போகுது. அது ஒரு 2.5 லட்சம் பைக்கு. அப்புறம் எவனுக்கு இதுல மோதுகானோ அவர்கிட்ட கிடந்து கேஸ் பாடி நமக்கு கதை பெரிய பிரச்சனை ஆகும். இதெல்லாம் ஒண்ணு இல்லாம இவன் போயிட்டாம்னா பிரச்சனை இல்ல. நமக்கு 2.5 லட்சம் லாபம், அந்த கேஸ் பாடுகிறதும் லாபம். இவன் மிரட்டிட்டானா உடனே இவன்
குழுவுக்கெல்லாம் போன் அடிப்போம். அக்காளே ஒரு 2 லட்சம் கிட்டுமா? கிட்டும். நல்ல கடமை எடுத்து தரணும் உனக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்ல ஆச்சுமாவே, உற்சாகமா சொல்ல ஆச்சுமாவே. ஆண்டவருக்கு தோத்தரும். 2.5 லட்சம் பைக் வேணும்னு கேட்கானா? சொல்லு, நீ வாங்கிக்க. என்னைக்கு சம்பாதிக்கிறியோ அன்னைக்கு வாங்கிக்க. உன்னை யாரும் வேண்டான்னு சொன்னா என்னால இதுதான் முடியும். போ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம். தெளிவா சொல்றேன். ஆண்டவர் நம்மளை காக்கிறாருன்றதுக்காக இஷ்டம் போல எல்லாம் என்ன செய்யப்படாது, வண்டி ஓட்டப்படாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா போனதுனால அல்ல, இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பது பல ஆபத்துகளுக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாத்ததுனால. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சில இடங்களை நான் தெளிவா சொல்லித்தரேன். தாயின் தகப்பனையும் பற்றி புரிஞ்சிக்க. உன்னைய பத்தி தெரிஞ்சதுனால நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே தகப்பனும் தாயும் வீட்டுக்குள்ள கடந்துட்டு, ஆண்டவரே எனக்கு மோவையும் போறோம், எனக்கு மோவா போறோம், காத்துக்கிடுங்க, காத்துக்கிடுங்க, கிருபையாருங்க, கிருபையாருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த பக்கத்துல இருந்து உனக்கு போன் கால் வாரது வரைக்கும் அவனுக்கு இருதயம் துடிக்க துடி அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னையா நான் மட்டும்தான் அப்படியா? நீங்க எல்லாரும் அப்படிதான். ஆல் ஆர் சேலிங் த சேம் போட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு அப்பனா இருக்கிற எல்லாருக்கும் இருதயம் அப்படிதான் இருக்கும். போன் கால் இவ்வளவு நேரத்துல போய் சேரலாம்னு உண்டுன்னா அவ்வளவு நேரத்துல போன் வராட்டா இங்க இருந்து அடுத்த போன் வரும்ல. எங்க இருக்க காரியம் நம்ம அவிகளை தொந்தரவு பண்ற மாதிரி அவிகளுக்கு நினைப்பு அப்படி அல்ல. உன்னுடைய பாதுகாப்பின் மேல் எங்கள் இருதயம் துடிச்சிட்டு இருக்கிறதுனால ஆண்டவருக்கு தோத்திரம். புரிஞ்சிக்க. தாயும் தகப்பனும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுலோவா போனா சுலோவா போ. ஹெல்மெட்டை மாட்டிட்டு போனா ஹெல்மெட் மாட்டிட்டு போ. தப்பி தவறி விழுந்தாலும் கையங்காலோட நின்றோம், மண்டை தப்பிச்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்ப நான் வார்த்தைகளுக்குள்ள வரேன். அப்போ ஆண்டவர் நம்ம ரொம்ப சேஃபா போனதுனால கிடையாது நம்ம இன்னைக்கு உயிரோடு இருப்பது. அநேக நேரங்களில் நம்முடைய மண்டத்தனம் நமக்கு நல்லாவே தெரியும், போகக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் போறோம். கிருபையா நம்மளை காப்பாற்றி விட்டுட்டு இருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய மதியீனத்தின் நிமித்தம் தெய்வம் நம்மளை கைவிட்டிருந்தா கட்டாயம் சொல்றேன், நம்மள நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. கை தட்டி ஆமென் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் என்ன உயிரோடு வச்சிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆமென் ஆமென். நல்ல வாயை திறந்து உம்முடைய கிருபைக்காக நன்றி. உயிர் வாழும்படி கிருபை செய்தது உம்முடைய பெரிய தயவாண்டவரே, பெரிய தயவாண்டவரே, பெரிய தயவாண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கிருபை நம்ம பிராணனை காக்குதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இனி நிறைய இடங்களை எனக்கு சொல்ல முடியும், இப்ப அதுக்கு முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, வாழ வைப்பது கிருபை. அதனாலதான் புலம்பல் 3:22 வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாக இருப்பது. வாசிங்க வாசிங்க சீக்கிரமாய். நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவில்லை. புரிந்து கொண்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பா சொல்லுங்க. அழியாமல் இருப்பது தேவ கிருபை, நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆமென். இப்ப புரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த பொக்கிஷத்துக்குள்ள அந்த கிருபை இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பழைய பாட்டு சாரா நவரோஜம்மா பாடின ஒரு பாட்டு, மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு பாட்டு. ஜி அல்லேலூயா. நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை. கரம் தட்டி சத்தமாய் பாடலாமா? நிர்மூலமாகாதது நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாதது நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளே. நீசனின் பாவம் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளே. காத்துக்கொள்ள கிருபை தாருமே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே.
கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும், அதே எம்மட்டும் சத்தம் உயரட்டும். இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை எம் ஜீவனிலும், அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கிருபை நம்ம மேல வந்தது நம்முடைய சரீரத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். கிருபை நமக்குடைய வாழ்க்கையில வெளிப்பட்டதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய காரியம் என்ன? சங்கீதம் 94 அதனுடைய 18வது வசனத்தை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில வருகிற சறுக்கல்கள் எல்லாவற்றிலும் கிருபையானது நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறதா. வாசிக்க கேட்போமா? என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. பாருங்கள், வார்த்தை சொல்லுகிறது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. என்ன பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனையோ வழுக்கல்கள் சறுக்கல்கள் வந்த பிறகும் விழாதபடி காத்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஆமான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இத மனசுல வச்சுக்கிட்டு யூதாவின் நிருபம் 24வது வசனத்தை வாசிங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த வலுவாமல் வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன காரணம்ன்றது அப்போ உங்களுக்கு புரியும். வாசிங்க பார்க்கலாம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவருமாயிருக்கிற அவருக்கு. அப்ப கவனிக்கணும், நம்மை வலுவாதபடி காப்பது எதினால் என்றால் நம்முடைய தகுதியினால் அல்ல. வலுவாதபடி தேவன் நம்மை காப்பது ஏதோ நம்மிடத்தில் பெரிய நன்மைகள் இருப்பதினால் அல்ல. வலுவாதபடி கர்த்தர் நம்மை காப்பது அவர் நம்மேல் வைத்ததான அவருடைய மிகுந்த கிருபையினால. இன்று வரைக்கும் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிற அந்த மகா பெரிய கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் கிருபையினுடைய மகா மேன்மை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12 அதனுடையதான 9வது வசனம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார்.
ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். இப்ப சொல்றேன், பலவீனத்தில் ஆண்டவருடைய பலனை நம்முடைய சரீரத்துக்குள்ள கொண்டு வருவது கர்த்தருடைய கிருபைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனத்தின் பகுதியில் கர்த்தருடைய பலனை இறக்கி கொடுவது கர்த்தருடைய பெரிய கிருபை. பலிபீடத்தின் நடுவில் சந்தோஷமாய் நின்று கொண்டு சொல்றேன், எத்தனையோ பலவீன நாட்களில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி என்னை பலப்படுத்தினது இந்த உன்னதமான தேவ பலனே தவிர வேறொன்றுமே இல்லை. சரீரத்தின்படி பலவீனன் ஆகிலும் கிருபை வெளிப்படும் பொழுது அந்த கிருபை கர்த்தருடைய பலனை என் சரீரத்துக்குள்ளே விளங்க பண்ணி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், குடும்பத்தை கட்டி காக்கும்படி கர்த்தர் தம்முடைய கிருபையையும் பலனையும் உங்கள் சரீரத்தில் அனுப்புகிறாரே. எத்தனை பெரிய தெய்வம்! என்னதான் சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் வேலை செய்யும்படி சகோதரா, உன் சரீரத்திலே கர்த்தருடைய பலனை தாராளமாய் அனுப்பி தருகிறாரே. எவ்வளவு நல்ல தெய்வம்! ஹalleluya! எத்தனை பேர் ஆண்டவருடைய பலனை பலவீனத்தில் உணர்ந்திருக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எழும்ப முடியுமான்னு யோசிப்போம். காலை நேரத்தில் புது பலனை தந்துருவார். காலையில எழும்பி சகோதரிகளை சார்ந்து சொல்றேன், ஒரு காப்பி கூட போடுவதற்கு பலன் இருக்குமான்னு யோசிப்போம். ஆனாலும் அந்த பலவீனத்தோட எழும்பி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செஞ்சு, புருஷனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செஞ்சு, வீட்டு காரியங்களை எல்லாம் செஞ்சு எல்லா வேலையும் முடிக்கிறதற்கு சரீரத்தில் வந்து தங்கக்கூடிய புது பலனுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமென். சிம்சோன் கூப்பிட்டது போல பல தடவை கூப்பிட்டிருக்கிறோம். கர்த்தாவே, என்னை பலப்படுத்துவீராக, எனக்கு பலன் தருவீராக. தாவீது மகா பெரிய பராக்கிரமசாலி. அவர் சொன்னார், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு கொடுத்து என் ஆத்துமாவிலே எனக்கு பலனை தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நல்லா கைதட்டி வாயை திறந்து கர்த்தருடைய கிருபையின் பலனுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் மூலமாய் வருகிற அந்த உன்னத பலனுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya! சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்ல ஒண்ணு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். யாக்கோபை பார்த்து சொல்றார், நீ பூச்சி. நீ யாரு? பூச்சி. உன்னை நான் எந்திரமா மாற்றுகிறேன். விளங்குனவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபை, நீ எப்படிப்பட்டவன்? பூச்சி. ஆனா உன்னை நான் எப்படி மாற்றுகிறேன்? பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுகிறேன். ஒரு மனிதனை ஆண்டவர் பலப்படுத்தினா பார்வைக்கு பூச்சியா இருப்பான், செயலில் அவன் எந்திரமாக மாறிவிடுவான். விளங்கி கொண்டவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கிருபை இந்த மண்பாண்டத்தில் கிடைச்சது பெரிய சந்தோஷம் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானா இந்த சரீரத்தில் அடைந்திருக்கிற முதல் பொக்கிஷம் கிருபை என்கிறதான பொக்கிஷம். இப்ப சொல்லுங்க, இது போல உள்ள பாக்கியம் கிருபை பெறாதவனுக்கு கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபை பெறாதவனுக்கு ஜீவனுக்கு பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இருக்கா? இல்ல இல்ல. ரெண்டாவது, கிருபை பெறாதவனுக்கு சரீரத்தில் பலவீனத்தில் பலன் விளங்குமா? விளங்காது. கிருபை பெறாதவன் கால் சறுக்கும் பொழுது விழாம இருப்பானா? சொல்லுங்க, விழுவான். அப்போ கிருபை எவ்வளவு பயங்கரமானதுன்னு பார்த்துக்கிடுங்க. இன்னொரு ஆச்சரியமான பகுதியை உங்களுக்கு காட்டித்தாரேன். அந்த கிருபை இன்னைக்கும் இருக்குன்னு நம்புனா உன் வாழ்க்கையில ஒரு நாளும் ஆமென் சந்தேகமே வராது. எல்லாம் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. 136 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 136 சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 136 சங்கீதம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். இந்த வசனம் எனக்கு பொருந்தும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கை உயர்த்துங்க. அப்ப தாழ்வில் நினைச்சா நீங்க என்ன செய்யணுமா? அந்த வசனம் திரும்ப படிங்க சகோதரி.
அந்த நினைத்தவருக்கு அடுத்த பிறகு என்ன வருது? எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. என்ன என்ன செய்யணுமா? தாழ்வுல என்ன நினைச்சார்ன்ற உணர்வு உண்டுன்னா என்ன செய்யணுமா? துதிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாழ்வுல நினைச்சாருன்றது. சத்தமா சொல்லுங்க, தாழ்வுல நினைச்சாருன்றது புத்தி மண்டலத்தை விட்டு விலகப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பெரிய ஐஏஎஸ் ஆபீசரா நீ மாறினாலும் சரி, தெய்வத்தை மறக்கப்படாது. நல்ல ஒரு அல்லேலூயா. காலை நேர கூட்டத்தில் சொன்னதை திரும்பவும் சொல்றேன், உணர்த்தப்படுறேன், அதனால சொல்றேன். மாமனுக்கு கல்யாணம், மச்சானுக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் 3 மாசத்துக்கு முன்னே உனக்கு ஆபீஸில் லீவ் எடுத்து எழுதி கொடுத்து வாங்க தெரியுது. அதுக்கெல்லாம் புத்தி நல்லா வேலை செய்யும். ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் போடாண்டான், எல்லாம் நட்டு போல்ட்டும் டைட்டாக தான் இருக்கும். ஆனால் கன்வென்ஷனுக்கு லீவு, கன்வென்ஷனுக்கு ஏன் சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் வரல, லீவு தரேல பாஸ்டர். நீ கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கல. இந்த சாக்கு போக்கெல்லாம் சவு மிட்டாய் கடையில் கொண்டு சொல்லு. என்ன சரிதானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மற்ற நாளில் ஆஃபீஸுக்கு 9 மணிக்கு போனோம்னா வேலையெல்லாம் 8:30 மணிக்கே முடிச்சு குளிச்சு பறக்கி, ஆமாம் அந்த டக்கடா வண்டி வர்றதுக்கு முன்னால் போய் சேருறதுக்கு தெரியுது. ஆனால் தேவாலயத்துக்கு 9 மணிக்கு வரணும்னா மட்டும் பாசறேன், பஸ் கிட்டேல காலையில் லேட்டு ஆயிற்று. சிந்தி, இந்த வேலையை உனக்கு தந்தது யாரு? இந்த நல்ல குடும்பத்தை உனக்கு தந்தது யாரு? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு எப்படி வந்தது? நம்மை தேசத்தின் நடுவில் தெய்வம் எப்படி உயர்த்தினார்? இதை சிந்திச்சா நான் மனத்தாழ்மையோட சொல்றேன், ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுப்போமே தவிர மற்றதெல்லாம் பின்னாலதான். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போ. சத்தமா சொல்லுங்க. வா, தெரியுமா பாட்டு? தாழ்வில் நம்மை எல்லாருக்கும் ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க பாஸ்டர், தொண்டை கட்டி போச்சு. பாடிட்டு நம் பயங்கரமா தளர்ந்துட்டு நம் சத்தமா ஆண்டவருக்கு ஒரு வரி பாடுறதுக்கு நமக்கு தொண்டையில கிருபை இல்லை. சத்தம் உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். தாழ்வில் நம்மை நினைத்த வராது. இந்த பக்கம் மனம் திரும்பவே மாட்டணும். எத்தனை கேட்டாலும் இந்த சகோதரர்கள் பக்கம் மட்டும் உயிரே வராது. சத்தமா எல்லாரும் சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். தாழ்வில் நம்மை டியூப்ல காத்து இறங்கும் போது முதல்ல சவுண்ட் ஆகும், லாஸ்ட் வரும்போது அடக்கமே இருக்கா. அது மாதிரி ஆகும். தாழ்வில் நம்மை நினைத்தவரை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையெல்லாம் கொண்டு வந்தவைய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாடகைக்கு விட்டுட்டு வந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு 2 இருக்குது. தோத்திரம். நல்லா கையை எல்லாம் சத்தமா தட்டி ஒரு வரி சத்தம் உயர்த்தி பாடலாமா? தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில், தாழ்வில் நம்மை நினைத்தவரை தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனைதம் மகிமையோடிறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனைதம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. குறித்திடும் வேளை உயர்த்திடுவா, கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் வேளை கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாழ்த்திறப்போம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில்
நிரப்பும். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. உயர்ந்தெடுத்தாத்தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவோம் பிழைத்திடுவோம். உயர்ந்தெடுத்தாத்தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவோம் பிழைத்திடுவோம். ரட்சிப்பினார் அலங்கரித்தார் ரட்சக திருவடி சேர்ந்திடுவோம். ரட்சிப்பினார் அலங்கரித்தார் ரட்சக திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. நல்ல கைகொட்டி ஆண்டவரை உயர்த்தி துதிக்கலாமே. இந்த ராத்திரியும் சொல்லுகிறேன், ஒரு காலத்தில் தாழ்வில் இருந்த பொழுது நம்மை நினைத்து இந்த அளவுக்கு நம்மை உயர்த்தினது ஆண்டவருடைய உன்னதமான கிருபை என்று சொல்லுகிறவர்கள் கை தட்டி சொல்லுங்க. இப்பொழுதும் என் குறைவுகளை மாற்ற, என் தாழ்வு நிலைமையில் இருந்து என்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர அந்த கிருபை இன்னைக்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. அந்த கிருபை இப்பொழுதும் போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இருந்த நன்மைகள் எல்லாம் இழந்து போச்சுன்னு சொல்லுங்களா? இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாழ்க்கையில குறைஞ்சு போச்சு, காணாம போச்சு அப்படின்னு சொல்றீங்களா? நான் மறுபடியும் வறுமைக்குள்ள வந்துட்டேன், தாழ்மை நிலைமைக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைக்கு சொல்றேன், நீங்க தாழ் நிலைமையில் ஒரு காலத்தில் இருந்த பொழுது உங்களை நினைத்து உயர்த்தின அந்த கிருபையை இந்த ராத்திரி உங்க சிரசின் மேல மறுபடியும் கர்த்தர் வைப்பாராக. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? கரம் கொட்டி கர்த்தரை துதியுங்க. இந்த ராத்திரி அந்த கிருபை எனக்கு மறுபடியும் வெளிப்படுவதாக. தாழ்வில என்ன நினைத்த கிருபை, என்ன உயர்த்தும்படி வெளிப்பட்ட அந்த கிருபை, என்ன உயர்ந்த ஸ்தானங்களுக்குள்ள கொண்டு வரும்படி ஆமென் வெளிப்பட்ட ஆண்டவருடைய கிருபை இந்த ராத்திரியும் எனக்கு வெளிப்படுவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் செய்கிறவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 24வது வசனத்தில் பாருங்க, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மை விடுவிப்பது கிருபைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கட்டுகளை அறுக்கிறது கிருபைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலவீனங்களை நீக்குவது கிருபைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ராத்திரியிலும் கர்த்தர் அந்த கிருபையை உங்க மேல வைப்பாராக. சரீரத்தின் கட்டுகள் இந்த ராத்திரி அறுக்கப்பட்டு போவதாக. பலவீன கட்டுகள் அறுக்கப்பட்டு போவதாக. போராட்ட கட்டுகள் அறுக்கப்பட்டு போவதாக. சத்துரு விடமாட்டேன் என்று எங்கெங்கே போராடி கொண்டிருக்கிறானோ அந்த எல்லைகளுக்குள்ளே கர்த்தருடைய கிருபை இந்த ராத்திரி பாய்வதாக. ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மண்பாண்டத்துக்குள் இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் கர்த்தருடைய பெரிய கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பா சொல்லுங்க, கிருபை பெற்றவன் பாக்கியவான். சத்தமா சொல்லுங்க, கிருபை பெற்றவன் பாக்கியவான், கிருபை பெறாதவன் நிர்பாக்கியவான். ஆமென். உங்களுக்கு சொல்லட்டா, சவுலை விட்டு ஆண்டவர் கிருபையை நீக்கினார், அவனால வாழவே முடியல. திரும்ப சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. திரும்ப சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. சவுலை விட்டு கர்த்தர் சிங்காசனத்தை நீக்கினாரான்னு கேட்டா, நீக்கினாரா? சாவது வரைக்கும் சிங்காசனம் யாரு கையில தான் இருந்தது? அவன கையில தான் இருந்தது. சவுலை விட்டு மிலிட்டரிய நீக்கினாரா? நீக்கல்ல. எதையுமே நீக்கல்ல. ஒன்னதான் நீக்கினார். எதை? கிருபைய. உங்களுக்கு சொல்லட்டா,
கிருபை நீங்கி போனதப்போ சிங்காசனம் அவனை காப்பாற்ற முடியல, மிலிட்ரி அவனை காப்பாற்ற முடியல. ஒரு ராஜாக்கு எவ்வளவு பணம் இருக்கும்னு யோசித்துக்கிடுங்க. அந்த பணம் அவனை காப்பாற்ற முடியல. அவன் வச்சிருந்த பொன்னு வெள்ளி எதுவும் அவனை காப்பாற்ற முடியல. அவன் பிராணன் ஆமென் அழிவை சந்தித்ததை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். நமக்கு இருக்கிற உயர்வு அல்ல, நமக்கு இருக்கிற பணம் அல்ல, நமக்கு இருக்கிற படை பலம் அல்ல, கர்த்தருடைய கிருபை தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நம்முடைய சரீரம் பாக்கியமான சரீரம் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த சரீரத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு ஆசீர்வாதமான பொக்கிஷம் என்ன தெரியுமா? தீத்துவின் நிருபம் 2வது அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். ரட்சிப்பு என்கிற பெரிய பொக்கிஷம் நம்முடைய சரீரத்துக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். வாசிக்க கேட்போம். எல்லா மனுஷனுக்கும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா மனிதனுக்கும் ரட்சிப்பை அளிக்கும்படி. அப்போ ரட்சிப்பை ஒரு மனிதன் ஆதாயமாக்கி கொள்ள முடியாது. ரட்சிப்பை ஒரு மனிதனுக்கு தேவன் தான் கொடுக்க வேண்டும். விளங்கினவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்காவிட்டால் அந்த மனிதன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ரட்சிப்பை தேவன் கொடுக்காம பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றேன். முதல்ல ரட்சிப்புன்னா என்ன அதை முதல்ல புரியுங்க. பைபிள்ல லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 77வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:77. ரட்சிப்பு என்பது, நல்ல சத்தமா படிங்க, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே தமது ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். அப்போ ரட்சிப்பு என்பது என்னன்னா இரக்கத்தினால் கிடைக்கிற பாவ மன்னிப்பு. வழங்கணும் ஒரு அல்லேலூயா. பாவ மன்னிப்பு எதனால கிடைக்கும்? எதனால கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க. எதனால கிடைக்கும்? இரக்கத்தினால. தகுதியினால பாவ மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. இரக்கத்தினால பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அந்த பாவ மன்னிப்புக்கு பெயர் ரட்சிப்பு. இப்ப புரியும்னு நினைக்கிறேன். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக சிந்தப்பட்டது. எதற்காக என்றால் நமக்கு ரட்சிப்பை தரும்படியாக. விளங்கினவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதும், பாவமறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டதும், சிலுவையில் அடிக்கப்பட்டதும், வேதனைகளை அடைந்ததும், நொறுக்கப்பட்டதும் எதற்காக என்றால் அவருடைய அந்த ஆமென் தியாக பலியினாலே, கிருபாதார பலியினாலே நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை தந்து நம்மை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும்படி நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை பாடுகளுக்கு உட்படுத்துவது பிதாவினுடைய சித்தமாக மாறிற்று. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த சரீரம் ரட்சிக்கப்பட்டது எனக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம்? ரட்சிப்பை போல ஒரு பெரிய பொக்கிஷம் உலகத்தில் இல்லை. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு ஜனங்களை பற்றி பேசும் பொழுது உபாகமம் 33:29 வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? வாசிங்க பார்க்கலாம். 33:29. நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒப்பான மனுஷன் இல்லை. சொல்லுங்க, வாய்த்தன்னு சொல்லுங்க. எனக்கு ஒப்பான மனுஷன் இல்லை. சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஒப்பான மனுஷன் இல்லை. ஐ ஆம் யூனிக். சொல்லுங்க ஆமென். நான் ஒரு தனித்துவம் உள்ளவன். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் கூட ரட்சிப்பை ஆமென் அளவிட முடியாத பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2:4 ஆமென் எபிரேயர் நிருப ஆக்கியோன் அழகா இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய
ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால், ரட்சிப்பு எவ்வளவு பெரியதுன்னு யாரால என்ன செய்ய முடியாது, வர்ணிக்க முடியாது. அவர் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. கவனிங்க, தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று யாராலும் அளவிடப்பட முடியாதது போல ரட்சிப்பும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாருங்க, தேவனுடைய அன்பு இன்னதுன்னு யாரும் அறிய முடியாததுனால தான் ஆமென் சுவிசேஷத்தை எழுதும் போது எழுதுகிறாங்க, இவ்வளவாய் உலகத்தில், எவ்வளவாய்னு கேட்டா பதில் இல்லை. பவுல் குறிப்பிடுகிறார், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு. தேவ அன்பு எப்படிப்பட்டது? அறிவுக்கு எட்டாத அன்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பயங்கரமான அன்புக்கு ஈடானதாக்கும் ரட்சிப்பு. உங்களை தெய்வம் எவ்வளவு நேசித்திருக்கிறார் என்பதை இப்போ புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் வீடு தரலைன்னு சங்கடப்படுறேன், கார் தரலைன்னு சங்கடப்படுறேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைச்ச மாதிரி சரீர சுகம் தரலைன்னு சங்கடப்படுறேன், உலகத்தில் உள்ள சில நன்மைகள் எல்லாம் தரலைன்னு சங்கடப்படுறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேனே, உங்களை விடவும் பெரிய காரும் வீடும் மாளிகையும் பங்களாவும் பெற்றவங்களுக்கு கிடைக்காத ரட்சிப்பை உங்க சரீரத்துக்கு கத்த தந்திருக்கிறார், உங்கள் ஆத்மாவுக்கு கத்த தந்திருக்கிறார், உங்கள் ஆவிக்கு கத்த தந்திருக்கிறார். அது என்ன பாக்கியம்னு கேட்கிறீங்களா? இப்ப மரிச்சாலும் அவருடைய ராஜ்யத்தில் போய் சேர்கிற பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். மாட மாளிகை கூட கோபுரங்களில் இருக்கிறவர்களுக்கு கிடைக்காத அந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரே, இத போல ஒரு பெரிய பாக்கியம் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த சரீரம் மறுரூபம் அடைந்து பரலோகத்தை அடைகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த சரீரம், நல்லா சொல்லுங்க, இந்த சரீரம், சத்தமா சொல்லுங்க, இந்த சரீரம் மறுரூபம் அடைந்து பரலோகத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை ஆமென் நாம் பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க, நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு எப்படி மறுரூபமானாரோ அதே போல இந்த சரீரம் ஒரு நாள் மறுரூபமாக போகிறது. வியாதி உள்ள இந்த சரீரம் வியாதி இல்லாத சரீரமாக மாறப்போகிறது. ஆமென். பலவீனம் உள்ள சரீரம் பலவீனம் இல்லாத சரீரமாய் மாறப்போகிறது. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமை உள்ளதான சரீரமாய் மாறப்போகிறது. அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ள போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரம் கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, என் சரீரத்துக்கு கிடைத்த, என் ஆத்மாவுக்கு கிடைத்த, என்னுடையதான ஆமென் ஆவிக்கு கிடைத்த ரட்சிப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிப்பினுடைய கடைசி பகுதி நித்திய ரட்சிப்பு என்று அழைக்கப்படுகிறது. என்ன ரட்சிப்பு? சத்தமா சொல்லுங்க, என்ன ரட்சிப்பு? நித்திய ரட்சிப்பு. அது எப்போ நடக்கும் தெரியுமா? நம்முடைய சரீரம் உயிர் தெழும் பொழுது நித்திய ரட்சிப்பு பரிபூர்ணம் அடைகிறது. இன்னும் நம்முடைய சரீரம் அந்த நித்திய ரட்சிப்புக்கு பங்காளியா மாறல. அது ஆகும் பொழுது ஆமென் தேவனை போல நாம் மாறிவிடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனி உள்ளதை பேச நேரம் இல்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன், நேரம் போயிடுச்சு. நம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அடுத்த பெரிய பொக்கிஷம் என்னன்னா 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். 1 கொரிந்தியர் 3:16-17 கூட வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை என்ன செய்வாரா? கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
எத்தனை பேர் சொல்றீங்க இந்த சரீரத்துக்குள்ள இந்த இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவி வாசம் பண்ணுகிறதற்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. இந்த உலகத்தில் அவர்களெல்லாம் நிர்பாக்கியவான்கள் என்பதனுடைய பொருள் அவர்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய விலையேற பெற்ற ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறார்னு சொல்றவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.